இதே ஆஃபீஸில் போன அரசாங்கத்திலேருந்து இந்த அரசாங்கம் வரைக்கும் நிறைய தடவை வந்துட்டோம். இப்போ இந்த விடயத்தில் நான் இதுக்கு மேலே என்னால் கதைக்க இயலாது. அப்படியாங்க போலீஸ் பிடிச்சவங்க போனா கூட நீங்களும் அதுக்கு பொறுப்பு வேணும். சரியா சார்? வணக்கம் சொந்தங்களே. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் தமது தொழில் உரிமையை கோரி ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இங்கு அரசு தரப்புக்கும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் இடையே காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. அத்தகைய காட்சிகளை இங்கு பதிவிட்டிருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் கனதரமாக சந்திச்சிருக்கோம். ஆனால் இப்ப நாங்கள் நிற்கிற இடத்துல இப்ப அரசாங்கத்தில் நிலவரம் என்ன சரியா? அதாவது எங்களுக்கு வடமாநில ரீதியாக இருக்கிற வேலை இல்லா குறையாவது எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்ற பொறுமுறை எப்படி உருவாக்க போகணும் என்ற சொல்ற விஷயங்களையும் அவர் எங்களுக்கு சொல்லணும். அதுக்காக அவர் நேரம் மீடியாவில் கதைக்கணும். நீங்க இப்ப நீங்க வந்திருக்கீங்க, அதே மாதிரி அவர் மீடியா கதைச்சு எங்களோட சமூகங்களுக்கும் எங்கள் சார்ந்த பிரச்சனைகளால் தெளிவுபடுத்தணும் என்ற தேவைப்படவிட்டே இருக்கு. அப்ப ஆகவே அவர் இங்க எங்களோட கதைக்கணும், மீடியா முன்னால கதைக்கணும். இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரிகள் பிரச்சனை. இந்த விடயம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி விடயத்தை சொன்னார். இப்படி நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. உங்கள் பிரதிநிதிகளை சந்திக்குமாறு நாங்கள் ஓகே லாஸ்ட் டைமும் அப்படி தான் கண்டிப்பாக போய் மீட் பண்ணினாங்க. எங்களுக்கு பதில் சாட்டிஸ்ஃபை இல்லை, திருப்தி இல்லை. எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களோட நாள் கூலிக்கு தான் வேலை செய்கிறோம். வேலையில் விட்டு திருப்பி அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு கவனிப்புக்கான தொடர்ந்து ரோட்டில் நிற்கிறோம். நிறைய இடத்துல வெந்து போய் நிற்கிறோம். நிறைய இதால் பாதிக்கப்பட்டிருக்கோம், பொருளாதார ரீதியிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு எந்த ஒரு எம்பி ஊடாக பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு, நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும். எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும், எத்தனை பேருக்கு கிடைக்கும்ன்றது தான் எங்களுடைய கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்டாகவே போவோம். ஆளுநர் இப்போ எங்களுக்கு இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே, பப்ளிக் மீட்டில் நாங்கள் 2 பேராக மீட் பண்ணணும்னு சொல்கிறது என்ன விஷயமானு தெரியலை சார். இப்போ நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணலாம். இப்போ அவர் இதே இடத்துல நின்றா கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே ஒரு அறிக்கை, மீடியாவுக்கு முன்னால் ஒரு பதில் அண்டைக்கு எங்களுக்கு சொன்ன பதிலை அப்படியே சொன்னால் போதும். பட்டதாரிகள் நியமனம் என்பது மத்திய அரசாங்கத்தினதும் இது ஒரு பெரிய கொள்கை அடிப்படையிலான வேலை திட்டம். கௌரவ ஆளுநர் எந்த தீர்மானமும் இதில் எடுக்க முடியாது. எனினும் நீங்கள் உங்களுடைய விடயத்தை ஜனாதிபதியிடமோ அல்லது உரிய அமைச்சர்களிடம் தெரியப்படுத்தினால், விரும்பினால் கௌரவ ஆளுநர் அதை முன்னிலைப்படுத்துவார். நாங்கள் ஆல்ரெடி 800 பேர் 1-2 சார் 800 லெட்டர்ஸ் கொடுத்துட்டோம் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு. சரியா, 800 லெட்டர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு. சேம் பிரைம் மினிஸ்டருக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டோம். இதே ஆஃபீஸில் போன அரசாங்கத்திலேருந்து இந்த அரசாங்கம் வரைக்கும் நிறைய தடவை வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. கடந்த அரசாங்கத்தில் கடந்த முன்னாள் ஆளுநர் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட 3000 வேகன்சி கிட்ட ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லி. மாறினது ஆட்சி அரசாங்கம் தான். அப்போ அந்த வேலைவாய்ப்பு கட்டாயம் இருக்கத்தானே வேணும். அந்த வேலைவாய்ப்பு இப்போ என்ன மறைக்கப்பட்டுள்ளதா இல்லை அதை மறந்து போய் விடப்பட்டு விட்டா? இப்போ நான் இதுக்கு மேலதிகமாக இந்த விடயத்தை நான் கலைக்க முடியாது. நீங்கள் ஆளுநரை சந்திக்க விரும்புகிற பிரதிநிதிகள் இருந்தால் நாங்கள் ஆளுநரை சந்திக்க விரும்புகிறோம். நாங்கள் எல்லாரும் தான் விரும்புகிறோம் ஆளுநரை சந்திக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் ஒரு தரம் இல்லை. எல்லாரும் மன்னார்ல இருந்து, கிளிநொச்சியில இருந்து, வவுனியாவில இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் பஸ் டிராவல் பண்ணி நிற்கிறோம். எல்லாரும் வேலையை விட்டுட்டு நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நாள் கூலிக்கு தான் வேலை செய்யும். எல்லாருக்குமான ஒரு திருப்தியான ஒரு பதில். நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் முடியாதுன்ற பதிலோடய நாங்கள் கலைஞ்சு போவோம். ஆளுநர் தீர்மானத்தை நான் சொல்லலாது. அதுக்கு தான் நாங்கள் ஆளுநரை கேட்குறோம். ஆளுநர் தீர்மானம் நீங்கள் சந்திக்கிறேன் என்றால் நாங்கள் சந்திக்கிறதுக்கு ரெடி. இவ்வளோ பேரும் ரெடி. இவ்வளோ பேரை மெலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா? உங்களுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம் சார். உங்களை பிரதிநிதிகள் இருந்தால் மகஜரேதம் இருந்தால் கொடுத்துட்டோமே சார். நாங்கள் இது கௌரவ ஆளுநர் மட்டத்தில் தீர்மானிக்கின்ற விடயம் இல்லை. இது தேசிய மட்ட பிரச்சனை எங்களுக்கு தெரியும் சார். கட்டாயம் இது அரசாங்கத்தினோட தேசிய மட்ட பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பிரச்சனை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் இதில் நிற்கிறோம்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இவ்வளவு நாளும் நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே வீணா போய் கொண்டிருக்கு.
அப்ப அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும். நாங்க தெரியப்படுத்துற விதத்துல நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்தியும் என்ன எங்களுக்கான தீர்வு அல்ல அது தொடர்பான என்ன பொறிமுறையை ஏற்படுத்தலைன்றது எங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த பொறிமுறையை உருவாக்கினீங்களா இருந்தாலும் கூட நாங்கள் இப்ப திருப்திகரமாக நாங்களோட வேலையை அல்ல நாங்கள் எங்களை பிரச்சனை நாங்கள் பார்த்து வந்துக்கலாம். அப்ப அந்த பொறிமுறையாவது நீங்கள் உருவாக்குறீங்களா எங்களுக்கு கேள்வி. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த புதுசாக கவர்னர் பதவியேற்ற பிறகு எங்களோட ரிக்வெஸ்ட் ப்ரப்போசல்னா கொடுத்தனாங்க. கொடுத்துட்டு சன்னாந்தட விரைக்க வந்து ஆல்ரெடி தந்த ரெக்கார்ட் இருந்ததை சார் எடுத்து பார்த்து எங்கள்கிட்ட இதை பற்றி அக்கறை எடுத்தவர் சார் ஜெனுவினாக இருக்கிறார். அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு முடிவு தான் தேவை. சார் சன்னாந்தடையும் அந்த பழைய ரெக்கார்டை எடுத்து வச்சுட்டு தான் எங்களை மீட் பண்ணினவர். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ரைட். அப்போ சார் எங்களை பற்றி கவனிக்கிறார். ஆனால் அதுக்கான எஃபோர்ட் வந்து எங்களுக்கு கூடிய விரைவில் வேணுமென்றதை ஏன்னா 40 வயசை தாண்டியும் இருக்கிறாங்க. கிழக்கு மாகாணம் மற்ற ஏனைய மாகாணங்களில் இருக்கிற ஆளுநர்கள் வந்து அதுக்கிட்ட பொறுமுறை என்று உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. பட்டதாரியில் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வடமாநில ரீதியாக அது கலெக்ட் பண்ணப்படையிலேயே என்ற ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. அது தொடர்பிலாக உங்களோட கேள்வி இருக்கிறோம். என்ன செய்கிறீங்க, எங்களுக்கு என்ன அது என்ன செய்யறீங்க? இல்லை, இப்போ இந்த விடயத்தில் நான் இதுக்கு என்னால் கதைக்கு இயலாது. ஓகே சார், இட்ஸ் ஓகே, நாட் பேட் சார். என்ன கேன் போல கம்பெனியில் அந்த கணக்குமா மெத்தண்ட் என்ன? யா ஓகே சார். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இருப்போம் சார். சார் நான் இல்லை இதில் இருக்கிறோம் சார். நீங்கள் அவர் ஆளுநர் வரமாட்டோம், நாங்கள் ஏனைய ரோட்டை முடக்கிறோம் சார். அப்படி அங்கே போலீஸ் பிடிச்சவங்க போனால் கூட நீங்கள் அதுக்கு பிறப்புக்கிறோம். சரியா சார்? பரவாயில்லை, உங்களோட இருக்கும். அதான் எங்களுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு அதான் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் பரவாயில்ல நடந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் ஜெயிலுக்கு போகணும்னு எதிர்பார்த்துருக்கீங்க எல்லாரும் பண்ணி. එතන පාරවල් බ්ලොක් කරොත් වාහන වලට හිංසා වුණොත් මේ යන මිනිස්සුන්ට කරදර වුණොත් මම ඔයගොල්ලන්ව ඒක නිසා කොහොමද මේ වැඩේ කරගන්න මේ ඒගොල්ලොත් කැමති හම්බෙන්නේ ඒකද ඔයගොල්ලොත් හම්බෙන්නේ මේකත් කියන විජයකාන්ත පාරේ අයින්ට වෙලා ඉන්න පුළුවන් මේ යන පාර වළක්වන්න බෑ අයින්ට වෙලා ඕන තරම් වෙලා ඉන්න අපිත් ඉන්නවා வீதியில் ஓரமாக இந்த எவ்வளோ நேரம் நிற்கலாம், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம். வீதி கொண்டு இறங்கலாம். ඔයගොල්ලන්ගේ ආරක්ෂාවට අපි ඉන්නවා உங்களோட பாதுகாப்புக்கு வந்து நாங்கள் நிற்போம். පාර බ්ලොක් කරන්න බෑ වාඩි වෙලා ඉන්න කට්ටිය වාම නැගිටවන්න නැත්නම් මං ගිහින් දානවා வீதியில் நம்ம இருக்கிறாங்க எல்லாம் ஓரப்படுத்துங்க, இல்லை இருக்குன்னு நாங்கள் கூட்டி அழைச்சி எல்லாம் வந்து கேட்போம். அப்படி வீதியில் இருக்கிறாங்கள ஓரமாக இருக்க சொல்லி இருக்கு. அஜுதா விடங்களை கலைக்கிறது நீங்கள் வருவாங்க. நாங்கள் விளக்கு விளங்கி கொள்ளுங்க. பயக்கெல்லாம் இலை பண்ணுறது பல නීතිය කිව්වේ බය කරන්නේ නීතිය කිව්වේ නීතිය බය කරන්නේ නැහැ බය වෙන්න එපා එහෙම බෑ පුතේ. වාහන වලට යන්න එහෙම බෑ. එහෙම බෑ. පස්පෝර්ට් ගන්න බෑ. එහෙම බෑ. என்ன ஆளுங்க ඔගොල්ලෝ යන්න විශ්වාස எல்லாரும் பாதுகாப்பு வெளியே வந்து வெளியே வந்து
என்ன நீங்க காசு சொல்லி கேட்காம உங்கள்ட்ட பப்ளிக் மீட்டிங் தானே பப்ளிக் சத்திக்கிறனால பயப்படுறதுக்கு நீங்க அப்ப ஏதோ தப்பு பண்றீங்க. எங்களோட கதைக்க வராததுக்கு நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ இல்லையே வளமையா வந்து கதைக்கிற மாதிரி கதைச்சிட்டு போங்க. நாங்க உள்ள போறதுக்கும் இருக்கும். இப்ப இதுல மறைக்கிறது செக்யூரிட்டி தானே மறைக்கணுமாங்களா? ஆளுநர் ஆஃபீஸ்ல கவர்னர் ஆஃபீஸ்ல செக்யூரிட்டி ஏசி இல்லையா? போலீஸ் தான் மறைக்கணும் அதிகாரமா? அதான் சார் நாங்கள் இதுல ஒரு வார காரணத்தை வந்து எப்படி இருக்கும்? அந்த புள்ளையோட நீங்க வந்து கதைங்க வந்து நீங்க கதைங்களே நீங்க மீடியாவில் கூட காய்ச்சா கூட எங்களுக்கு திருப்தி. நாங்கள் இவ்வளவு தூரம் இதுல கத்தினால மரம் இல்லையா அவங்க அங்கே வரமாட்டோம்ன்ற மாதிரி அவங்க சொல்லி கொண்டு போறீங்க. அப்ப அந்த அளவுக்கு எங்களோட அரசு உத்தியோகஸ்தருக்கு அரசு உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு எங்களுடைய போலீஸ் அதிகாரி நிற்கணும். எங்களை வந்து கீழ்மட்டமாக எல்லாம் தரங்குறைவான இடத்துல வந்து வச்சிருக்கணும்னு சொல்றோம். இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு பட்டதாரிகள் பொதுவாக இருக்கு. விளங்குதா? இது எல்லா பட்டதாரிகளும் விளங்கிக் கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல நாங்க என்ன முடிவு எடுக்கணும்? ஒன்று நாங்கள் அதாவது பட்டதாரிகளுக்கு பிரச்சனை சொல்லி ஒரு மீடியாவில் கூட கணக்கு தெரியாமல் Sir, we are not terrorists. We are haven't any instrument of weapons. We are educated, degree holders. Brain our மீடியாவில் இதே இடத்துல என்ன சொன்னாலும் எங்களுக்கு பதில் தந்தா காரணம் தானே. அந்த பதில் ஒரு பதிலுக்காக தானே வெயிட் பண்ணுறோம். ஏன் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இல்லை எல்லா குடும்பத்திலும் இதுக்கு தானே ஒரு பேனை பிடிக்கிற ஒரு கையுண்டு. எங்கட வெளியே உங்களுக்கு புரியுது இல்லை? கூலி வேலை செய்து மாதம் 17,000 20,000 சம்பளத்தை எடுத்து உங்களோட குடும்பத்தை நீங்க நடத்துவீங்களே, உங்களோட பிள்ளைகளை நீங்க படிக்க முடியுமா? இதுல ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லுங்க பாக்க. அரசாங்க உத்தியோகம் சரி அதே டாக்டர் ஆகளுக்கு படிக்கணும், இன்ஜினியர் ஆகளுக்கு படிக்கணும். காசுக்கு வழி இல்லாம அந்த டியூஷனுக்கு விடாம இந்த டியூஷனுக்கு விடாம ஆக்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கலையை படிப்பிச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு புரியாம நீங்க பயோமேத்ஸ் படிக்கக்கூடிய ரவுண்ட் இல்லாததுன்னா அந்த கலைப்பிரிவு இறங்கினாங்க. கலைப்பிரிவுக்கு தகுதி இல்லையா? ஏன்னா அந்த கலைப்பிரிவை வச்சிருக்கிறீங்க. இவ்வளவு காலம் கலைப்பிரிவுல இருந்து வெளியே நாங்கள் எங்கேயா இவ்வளவு காலம் கலைப்பிரிவு படிச்சிருக்கணும், படிச்சு கேம்பஸோட வெளியில போயிருக்கணும். அவ்வளவு வாங்கணும் எங்களே. அப்ப கலைப்பிரிவுக்கு வேலை இல்லையா ஆளுநர் சொல்லி இருக்கிறேன். அப்ப கலைப்பிரிவுல இருந்து வெளியே நாங்கள் எங்க அதுக்குரிய வல்ல சொல்லட்டும் ஆளுநர். எங்களுக்கு கலைப்பிரிவுல படிக்கிற ஒரு ஆசிரியர் தான் ஒரு டாக்டர் இன்ஜினியரை கொண்டு போயிருக்கேன். ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இளைஞர் கையில இருந்து சொல்றீங்க ஒவ்வொரு ஆக்கள். அந்த இளைஞர்கள் அந்த கையில கொடுங்க நல்ல ஒரு வேலைகளை நாங்கள் எங்களுக்கு தகுதிக்கு இந்த மாதிரி நாங்கள் திறம்பட செஞ்சு காட்டுறோம். சொல்லுங்க நமக்குள்ள இருந்து 90 பேர் எடுத்திருக்காங்களா? எவ்வளவு காலமா புத்தோட்டிட்டு தானே இருந்திருக்கு. நம்ம அதுக்குள்ள ஓஎல் குவாலிஃபிகேஷன் நாங்களே இதில் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? போய் பார்க்கறதுக்கு இயலாது, என்ன வந்து சந்திக்கலாம்னு சொல்லி அவரை சந்திக்கலாமா? 4 பேர் வரட்டுமா? 4 பேர் தொடர்ந்து இப்போ இதே 4 பேராக போய் பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து அங்கே போய் சீதனாவுக்காக போய் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஆளுநர். அவர் வந்து நாங்கள் இவ்வளோ பிரச்சனையை வந்து அவர் நேராக வந்து கேட்டால் தான் எங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கும். தீர்வும் சொல்ல மாட்டார். அதுக்கிட்ட எங்களுக்கான தீர்வு சொல்ல மாட்டார். அதை கேட்க மாட்டார். தீர்வு சொல்லாட்டி நாங்கள் தான் போவோம். சாசி எல்லா எம்பி மேரும் இதுல வரும். எல்லாம் உண்டு. இந்த ஆளுநர் எங்கள்ட்ட நடக்குறாரு.
பாதுகாப்பு நம்பிக்கை இல்லாம தான் எங்களோட வந்து சந்திச்சிருக்கீங்க. ஆளுநருக்கு என்ன அவ்வளோத்துக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறீங்க இல்லை தானே? எனக்கு அப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்கேன் தானே. பப்ளிக்கை சந்திச்சு கூட வந்து எனக்கு பதில் சொல்லி விடாத செய்யணும் பதவியை கொடுத்துருக்கேன். அப்போ பதவி கொடுத்தாக்கா இன்னைக்கு எத்தனை நாளா நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வரேன்னாங்க. பதவி கொடுத்து எங்கட குறைய கேட்கறதுக்கு தான் அவர் அங்க வச்சிருக்கு. சரி, எங்கட குறைய கேட்கறதுக்கு தான் நாம இதே செக்ரட்டரியா இருந்தானே யாரா இருந்தானே இங்க காவலுக்கு பொறுத்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கு. அதுகளும் நாளைக்கு இதே நிலைமை தான் பெற போகுது. அதுகளை யோசிச்சு கொண்டு எங்கட கருத்தை கேளுங்க. எங்கட கருத்தை கூட கேட்கலாத ஆளுநர் இங்க இருக்கிற என்ன செய்ய போகுது? நாளைக்கு இப்படிதான் வந்துட்டு போகுது. அந்த துணிவில தான் கிளப்பி வேண்டாம். அப்படி கேவல மனைக்கு நமக்கு அதான் பிரச்சனை. ஓயல் ஏலோட வேலையை சேர்ந்த பிள்ளைகள் இப்ப கையில கூட பணத்தை வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுங்க. இவை செய்கிற செயற்பாடுகள் வடமாகாணத்தில் வந்து பட்டதாரிகளை பழி வாங்குற இல்ல, வடமாகாண மக்களை பழி வாங்குற செயற்பாடா தான் இருக்க போதே. நீ திட்டமிட்டு பழி வாங்கினோம்னா நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அங்கே போயிடலாம். அவர் அதில் ஊழல் சம்பந்தமா ஏதாவது நடக்க போதும். ஏன் ஆளுநர் வழியில வரவில்லை? மீடியாவையும் கூட்டிக் கொண்டு போக அனுமதிக்கணும் இல்ல. அப்ப மீடியாவில ஏதாவது கதைகள் கசிஞ்சிருமென்றதுக்காக அப்படி செய்யறாரோ? தனிநபர்கள் வந்து சொல்றதா நாளைக்கு இல்ல நாங்கள் சொல்லலைன்னு சொல்லலாம். ஆதாரபூர்வம் கொண்டு இருந்தா தான் அவைக்கு பிரச்சனை. அதனாலதான் மீடியாவை உள்ளுக்கு கூட்டிக் கொண்டு போக முடியும் இல்ல. இருப்போம் எல்லாம் இருங்க. இருங்க.